வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ம் ரெசிபின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா வந்து, இது நம்ம எந்த குழம்பு வைக்கணும்னாலும் கண்டிப்பா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது தாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இப்ப எல்லா கடையிலயும் விக்குதே! நீ ஏம்மா வீட்ல அரைக்கிற? அப்படின்னு கேட்குறீங்களா? கடையில விக்கிதுங்க. ஆனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம். வீட்ல செஞ்ச ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது. சுத்தமாவும் செய்யலாங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி தண்ணீல ஊற வச்சிருக்கேன். அதே மாரி பூண்டு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணீல ஊற வச்சிருக்கேங்க. பூண்டு எதுக்கும்மா தண்ணீல ஊற வச்சிருக்கீங்கன்னா கேட்குறீங்க? பூண்டு பார்த்தீங்க அப்டின்னா, தண்ணீல ஊற வச்சோம் அப்டின்னா, சீக்கிரமா உளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. அதுக்காக தான் தண்ணீல ஊற வச்சிருக்கேன். நல்லா தண்ணீல இருந்து எடுத்து நல்லா உளிச்சுட்டு, நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட்டு இஞ்சிய போட்டு பல்ஸ் மோடு போடணுங்க. நல்லா இஞ்சி கொஞ்சம் பல்ஸ் ஆனதுக்கப்புறம், அடுத்தது என்ன பண்ணணும்னா, பூண்டு போட்டு அரைக்கணுங்க. இந்த 2ம் போடும்போது எண்ணெய் ஊத்தி தான் அரைக்கணுங்க. கை விட்டு கலராம, நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா, கரண்டியோட காம்பு வச்சு கலரி கலரி அரைச்சிருக்கேங்க. அரைச்சு முடிச்சுட்டு, நல்லா ஒரு பெரிய குண்டால வந்து ஊத்திரணும். ஊத்திட்டு நல்லா வந்து கலக்கி விடணுங்க. கலக்கி விட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டப்பர்வேர் பாக்ஸ் எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியிருக்கேன் கீழ. அதுக்கு மேல பேஸ்ட் போட்டு, நல்லா ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேங்க. நீங்க கடையில வாங்குவீங்களா? வீட்ல செய்வீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.